ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இறைவனுடைய வார்த்தை எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது என்பதை அவருடைய வார்த்தை செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டு நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை வாழ்வாக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தியேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தில் வருகின்ற 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் உள்ள புதன்கிழமையில் நாம் இன்று இருக்கின்றோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்தும் நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியில் இருந்தும் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வு வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை மிக்கது என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது. ஒரு வார்த்தை இறந்தவரை உயிராக எழுப்பியது. ஒரு வார்த்தை முடவனை நலமாக்கியது, செவிடனை கேட்க வைத்தது, குருடனை பார்க்க வைத்தது. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை எவ்வளவு தூய்மையானது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு கூறுகிறார். நான் சொன்ன வார்த்தையினால் ஏற்கனவே நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள். என் வார்த்தை உங்களுக்குள்ளும் இருக்கின்ற பொழுது நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நானே திராட்சை செடி, நீங்களே அதனுடைய கிளைகள். அதை நட்டு வளர்ப்பவர் தந்தையே. அப்படியானால் என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் அன்றி கனி கொடுப்பீர்கள். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற இயேசுவின் வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஆண்டவர் இயேசுவை பிரிந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. உம்மிடம் இருக்கின்ற செல்வமோ, உன்னிடம் இருக்கின்ற சொத்துகளோ உனக்கு வாழ்வளிக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த மிகப்பெரிய நம்பிக்கை தான் நம்மை வாழ வைக்கும். அதனால் முடிந்த வரை உங்களிடம் இருக்கின்ற சொத்து சுகமெல்லாம் தராத அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என நம்பிக்கையோடு நாம் வாழ முற்பட்டோம் என்றால், பார்க்கின்ற அனைவரையுமே நாம் கடவுளாக பார்ப்போம். பேசுகின்ற அனைவரிடமுமே நாம் மிகவும் சாந்தமாக பேசுவோம். பழகுகின்ற அனைவரிடமுமே எந்தவித பாகுபாடும் பிளவும் இல்லாமல் பழகுவோம். என்று ஒருவன் அனைவருக்கும் உணவு வேண்டும், அனைவருக்கும் இடம் வேண்டும், அனைவருக்கும் நல்வாழ்வு வேண்டும் என்று ஜெபிக்கிறானோ, அவன் மாத்திரமே இந்த உலகத்திலே பணக்காரன். அவன் மாத்திரமே ஜெபிக்கிறான் என்று அர்த்தம். மற்றவர்களை கவலைப்படாமல் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் என்று சொல்லுபவன் பொய்யன். அதனால் முடிந்தவரை இறை வார்த்தை எவ்வளவு தூய்மை மிக்கதோ அந்த வார்த்தையை நமதாக்கி கொண்டு அந்த வார்த்தையை அறிவிக்கின்ற மக்களாக வாழ வரன் கேட்டு ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.